ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ் டேன் ரிமூவ் ஆகி ஸ்கின் பிரைட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா இதை கையில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும், டேன் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். நல்லா மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு கை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம ஸ்க்ரப் பண்ண கை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஸ்கின்னில் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ 2 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால டேன் ரிமூவ் ஆகி ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணும். இது கூட 2 டீஸ்பூன் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். பிளாக் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். தக்காளி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜெண்ட். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினதும் நான் இதை கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். 2 கைக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டேன்லாம் ரெடியூஸ் ஆகும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நான் வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.